ஆலயம் திருவம்பாவை சரஸ்வதி பூஜை எங்களோட வீடு வாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. பலாலி கிழக்கில் இந்த பாடசாலையை கொண்டு வந்து கட்டி பாடசாலைன்னா நாங்கள் இதில் கிட்டடியாக இருக்கிற நாங்கள் இங்கேருந்து பசாவளானுக்கு 2 கிலோமீட்டர் போய். ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது கடந்த மார்ச் மாதம் 22ஆம் தேதி யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள 278 ஏக்கர் காணி மக்களின் மீளுடையத்துக்கு விடுவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மே மாதம் 1ஆம் தேதி முதல் மக்கள் தங்கள் காணிகளை துப்புரவு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இங்கு விடுவிக்கப்பட்ட காணிகளில் J244 வயாவலான் கிழக்கு, J245 வயாவலான் மேற்கு, J252 பலாலி தெற்கு, J254 பலாலி வடக்கு, J253 பலாலி கிழக்கு ஆகிய 5 கிராம சேவையாளர் பிரிவிலிருந்து காணிகள் விடுவிக்கப்பட்டது. எனினும் இங்கு விடுவிக்கப்பட்ட காணிகளை துப்புரவு செய்ய செல்லும் போது பதிவு செய்யப்பட்ட பின்னரே இராணுவத்தினால் அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. இங்குள்ள இராணுவ முகாம் வேலிகளை விடுவிக்கப்பட்ட காணிக்கு அப்புறமாக இராணுவத்தினர் பாதுகாப்புக்கு புதிய வேலிகள் அமைக்கும் பணியில் தாமதிக்கும் நிலையிலேயே இங்கு வருபவர்களுக்கு பதிந்து விட்டு காணிகளை பார்வையிட அனுமதிக்கப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் விடுவிக்கப்பட்ட மக்களின் காணியின் நிலை, ஒட்டகபுலம் வைரவர் ஆலயம் துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெறுவது தொடர்பிலும் மற்றும் இங்குள்ள சித்தி விநாயகர் பாடசாலை தொடர்பிலும் இங்கு பார்வையிடுவோம் வாருங்கள். இந்த வகையில் 1990ஆம் ஆண்டு யுத்தம் ஆரம்பித்ததால் மக்கள் இடம்பெயர்ந்ததை அடுத்து தற்போது 35 வருடங்களின் பின்னர் இங்குள்ள மக்களின் காணிகளை பார்க்கும்போது இங்கு இப்பிரிப்பிலி மரங்கள், முள்ளு பற்றிகள் சூழ்ந்த நிலையில் உள்ளதுடன் வீடுகள் பகுதி அளவிலும் முழுமையாக முடிந்த சூழ்நிலையில் உள்ளது. இப்பொழுது நீங்கள் பார்க்கும் வீட்டை பொறுத்தவரை முன்பக்கம் மட்டுமே ஒரு வீடு அமைப்பாக தெரிகின்றது. ஆனால் வீட்டின் அறைகளோ எதுவுமின்றி உடைந்துள்ளது. வீடுகளின் கிணறுகளும் சேதமடைந்து ஆலமரம் வளர்ந்துள்ளதை அங்கு பார்க்க முடிகின்றது. அத்துடன் மக்களது காணியுள்ள கிணறுகள் சிலவற்றை இராணுவத்தில் பாவிப்பதை அங்கு காணக்கூடிய உள்ளது. சில இடங்களில் இராணுவத்தில் வீடுகளை பாவித்த நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் இங்கு அவ்வாறான வீடுகளை காண முடியவில்லை. எல்லாம் பட்டைகள் சூழ்ந்து இடிந்த நிலையிலேயே உள்ளன. தொண்ணூறாம் ஆண்டு இப்போ 6ஆம் மாதம் 15ஆம் தேதி ராணுவ சண்டை தொடங்கினோன்னு தான் ஊரை விட்டு போனாங்க. பிறகு 2015 பலாலி ஒரு பகுதி விட்ட அப்புறம் அங்கே வந்து இருக்கிறோம். இப்போ இந்த பகுதி விட்டாச்சுன்னு சரியாக வேலி பிடுங்கி விட இல்லைன்னு வேலி பிடுங்கினா தான் எங்களுக்கு என்ன பொதுமக்கள் எல்லோரும் அதுதான் நம்பிக்கை வேலியை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கேன். வேலி பிடுங்க இல்லை, ஒரு நம்பிக்கை இல்லை பண்ணலான்ட்டுங்க. அப்படின்னு ராணுவம் விட்டுருக்கு உள்ளுக்கு காணிகளை துப்புரப்படுத்த சொல்லி. இப்போ நாங்கள் போய் ஏசிபி எழுதலை போட்டு வெட்டி கொண்டு இருக்கிறோம். இனி எப்போ இந்த வேலி பிடுங்கி விடினமோ அது இப்போலாம் எங்களை சுதந்திரமாக இதுக்கு வந்து போகலாம். இன்னும் முடிவு சொல்லலை. இப்போ அன்றைக்கு வந்து ஜனாதிபதி வந்து ஆரம்பித்து வச்சுட்டு போயிருக்கிறார். ஆனால் இப்போ விடுவோம்ன்ட்டு டேட்டு குறிக்கல. வேலி போட்டுட்டு ஒரு 2 சொல்லின வழியாக வேலியினும் போட இல்லை, அப்படியே இருக்குது. வேலி போட்டு ஒரு 2 சொல்லினோம். வேலி போட்டால் தான் எங்களை விடுவினோம். வீடுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குது? வீடுகள் எல்லாம் விடிஞ்சிருது. சில வீடுகள் கோப்பிசம் கலட்டின வழியாக கட்டுறம் இருக்குது. அது எங்கேயும் 1-2 தான் இருக்குது. மிச்சம் எல்லாம் தரமட்டமாக அடித்து அழுப்பட்டது. அதெல்லாம் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? அது கோப்பிதான் வேலை செய்து தான் பாவிக்கணும். கோப்பிதான் வேலை செய்யணும், கதவு எண்ணெய் போடணும், அதில் தான் செய்து தான் இருக்கணும். உங்களுக்கு உள்ளே வர்றது இடைஞ்சல் இருக்கா? இடைஞ்சல் இல்லை. எங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் இதில் கிட்டடியாக இருக்கிற நாங்கள் இங்கேருந்து பசாவளானுக்கு 2 கிலோமீட்டர் போய் இப்போ அங்கே பாயிண்டில் 15 இப்போ இங்கே 2 கிலோமீட்டர் இங்கே வரணும். பக்கத்தில் 50 மீட்டருக்கே இருக்கணும். இந்த இதில் தான் எங்களோட வீடு இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், இதில் வேலியோட வீடு இருக்குது. இந்த வீட்டுக்காரன் இதுக்கு வாரதண்டா இந்த வீட்டுக்காரனுக்கு காணி இருக்குது, இந்த வீட்டுக்காரனுக்கு இது காணி இருக்குது. அவன் 2 கிலோமீட்டர் வேறு 2 கிலோமீட்டர் 4 மீட்டர் ஓடித்தான் இந்த பக்கத்தில் 100 மீட்டர் காணிக்க உள்ளிட வேணும். அதை இதில் எங்களுக்கு வெட்டி ஒரு கடவை வெட்டி விட்டுருந்தால் எங்களுக்கு லேசாக வந்து போகலாம். மற்ற அந்த நீங்கள் விட்டுட்டு போன நாட்கள் எப்படி இருந்தது? விட்டுட்டு போய் என்ன கஷ்டம்தான். எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்து தான் வந்திருக்கிறோம். ஒரு தண்டு இல்லை. இப்போ நாங்கள் போய் பெருசாக ஒரு தட்டையும் எதிர்பார்க்கல. அரசாங்கத்தின் நிறுவனங்களோ எதிர்பார்க்க இல்லை. நாங்கள் போன ஊரெல்லாம் எங்களோட ஊரும் உழைச்சி தான் சாப்பிட்டோம். இதேவேளை இங்கு பலாலி வடகிழக்கு ஒட்டகபுரம் ஸ்ரீ ஞான வைரவர் ஆலயம் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் தற்போது ஆலயத்தை சார்ந்தவர்களால் துப்புரவு பணி இடம்பெற்று வருகின்றது. ஆலயம் விடுவிக்க முன்னர் இராணுவத்தின் அமைத்த வேலிக்கு முன்பாக தற்காலிக கொட்டகையில் வைரவர் சூழத்துடன் ஆலயம் இருந்தவுடன் பூசைகளும் இடம்பெற்று வந்தன. ஆலயத்தினை முழுமையாக விடுவிக்குமாறு ஆலய நிர்வாகத்தினர் பலமுறை கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் தற்போது ஆலயம் முழுமையாக விடுவிக்கப்பட்டுள்ளது.
இந்த வகையில் ஆலயமானது முழுமையாக சேதமடைந்து பற்றைகள் சூழ்ந்ததாக காணப்படுகின்றது. வணக்கம், எனது பெயர் தர்மலிங்கன் நவரண்ணம். பலாலி வடகிழக்கு ஒட்டப்பிளவு ஸ்ரீ ஞான பைரவர் ஆலயம் சம்பந்தமான விடயங்கள். இந்த ஆலயம் 1915ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி உருவாக்கப்பட்டது எங்களின் மூதாதையரால். ஆனால் அன்று தொடக்கம் இந்த ஆலயம் திருவம்பாவை, சரஸ்வதி பூஜை, சித்திர பொங்கல், தைப்பொங்கல், ஏனைய விசேட தினங்களெல்லாம் நடைபெற்று வந்தது. திருவிழா மட்டும் நடைபெறாத ஒரு ஆலயம். மீதி இந்துக்களின் விசேட தினங்களெல்லாம் இந்த ஆலயத்தில் செய்யப்பட்டு வந்தது. ஆனால் 90ஆம் ஆண்டு நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்வு முன்னம் இந்த ஆலயம் ஒரு சிறந்த நிலையில் இருந்தது. ஆனால் இப்போ மீள குடியமர வந்தபோது பார்க்கும்போது இந்த நிலையில் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்னென்று சொல்கிறது, பிப்ரவரி, ஜூன், மார்ச் மாதம் 22ஆம் தேதி இலங்கை திருநாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இந்த பிரதேசத்தை விடுவித்து தருவதாக சொல்லி விவசாயம் செய்வதற்காக விடுவிப்பதாக சொல்லி விடுவித்து தந்தவர். ஆனால் விடுவித்து தந்து இன்று வந்து பார்க்கும்போது இந்த ஆலயம் இந்த நிலையில் இருக்குது. கோப்பியம் எதுவுமே இல்லை. கிணறு இடிக்கப்பட்டு விட்டது. ஆலயம் செயலிழந்த நிலையில் இன்று காட்சி அளிக்கிறது. நாங்கள் இப்போ தற்பொழுது இதை துப்புரவு பணி மேற்கொண்டு இந்த ஆலயத்தை பழைய நிலைக்கு இட்டு சென்று செயல்படுவதற்கான முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்றோம். அதற்கான துப்புரவு பணிகளும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த ஆலயத்தை நாங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வந்து நாங்கள் பழைய நிலைப்படி இதை செயல்படுவதற்காகவும் அதுக்கேற்ற விசேட தினங்களை செய்வதற்கேற்ற ஒழுங்குகளை செய்வதற்காகவும் நாங்கள் இந்த செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறோம் என்றதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களோட வீடு வாசல்களெல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. வீடு வாசல்கள் இடித்து வண்டுக்களை விட்டு கிடக்கு. அவ்வளோதான் போய் பார்த்தோம். கிணறுகளே இல்லை, மலை சில ஊடகங்கள் இல்லை. அப்படியே பல நிகழ்வுகள் நடந்திருக்குது. இப்பொழுது நீங்கள் பார்ப்பதே முன்னர் தற்காலிகமாக முட்கம்பி வேலிக்கு அருகில் அமைக்கப்பட்ட வைரவர் ஆலயம் ஆகும். இவ்வாறான நிலையில் தற்போது வைரவர் இந்த சொந்த ஆலயம் முடிக்கப்பட்டமை அப்பகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதேவேளை அடுத்ததாக நாம் இங்கு பார்க்க இருப்பது விடுவிக்கப்பட்ட பலாலி சித்திவிநாயகர் வித்தியாலயமாகும். பாடசாலை சூழல் பகுதி பற்றைகள் சூழ்ந்தும் ஆலமரங்கள் வளர்ந்தும் கட்டிடங்கள் இடிந்த நிலையில் உள்ளது. இந்த பாடசாலை கட்டிடம் இறுதியாக கட்டி கொண்டிருந்த நிலையிலேயே இடப்பெயர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் பாடசாலை கட்டிடம் தற்போது கரையான் புற்றுகள் வளர்ந்து பாவிக்க முடியாத கட்டிடமாக சேதமடைந்த நிலையிலேயே உள்ளதை காண முடிகின்றது. யாழ் பலாலி சித்திவிநாயகர் வித்தியாசாலயத்தில் என்று கலைக்கின்றோம். இந்த சித்திவிநாயகர் வித்தியாசாலை ஆரம்ப காலத்தில் பலாலி இராணுவ முகாம் ஏரியாவில் இயங்கி கொண்டிருந்தது. அங்கே இராணுவம் அந்த பாடசாலையை சுவரிச்சா பிறகு தான் இங்கே பலாலி கிழக்கில் இந்த பாடசாலையை கொண்டு வந்து கட்டி பாடசாலையை செயல்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இந்த 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இப்பாடசாலை கட்டப்பட்டது. ஆனால் 90ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்ததன் பேரினால் பாடசாலை அப்படியே மக்கள் இடம்பெயர்ந்ததுனால பாடசாலை அப்படியே இருக்க மக்கள் வெளியேறிவிட்டார்கள். தற்பொழுது இப்போ மார்ச் மாதம் 22ஆம் தேதி இந்த பிரதேசம் விடுவிக்கப்பட்ட பிறகு வந்து பார்த்தபோது இந்த கட்டடம் இந்த நிலையில் இருக்கின்றது. இது பிரயோஜனப்படுத்துகிற நிலையில் இல்லை. இது புனரமைப்பு செய்து தான் பயன்பாட்டுக்கு எடுக்க வேணும் என்றதை நாங்கள் ஊகிச்சு கொள்ளுகின்றோம். ஆனால் இதில் திரும்ப பாடசாலை இயங்குவதென்றது தற்பொழுது கடினமான ஒரு காரியமாகத்தான் இருக்கிறது.
காரணம் என்னென்னா கட்டடங்களில் செயல்பாடுகள் அற்று போயிருக்கிற மாதிரி எங்களுக்கு காட்சி அளிக்குது. முந்தி நீங்கள் இராணுவமாக இருக்க எத்தனையாம் ஆண்டு மேடம் இருந்தது? பாப்பு நான் பலாலி கூட்டுறவு சங்கத்திலேயும் இது ஒரு 3 வரையும் இந்த பாடசாலை இயங்கினது. இயங்கி கொண்டு கேட்கலாம் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வோடு நாங்கள் இடம்பெயர்ந்து போனதோடு போயிட்டோம். இந்த கட்டடத்துக்கு படிக்க வர இல்லை பிள்ளைகள் படிக்க வர முன்னமே கட்டடம் கட்டி கொண்டு கேட்கலே இடம்பெயர்ந்துட்டோம். அதான் உண்மையான பாடம். இவ்வாறான நிலையில் பாடசாலை கட்டடம் தற்போது கரையான் புத்துகள் வளர்ந்து பாவிக்க முடியாத கட்டடமாக சேதமடைந்த நிலையில் உள்ளதை காண முடிகின்றது. எனவே இந்த கட்டடத்தை அரசு மறுசீரமைத்து பாடசாலையினை ஆரம்பித்தால் இங்குள்ள மாணவர்களுக்கு பெரும் உதவியாக அமையும். இந்த வகையில் இனி மக்கள் விடுவித்த காணிகளை துப்புரவு செய்து மீள்குடியேறினால் இந்த காணிகள் முன்னிய காலம் போன்று வளமையான செழிப்பான காணியை அமையும் என்பதில் ஐயமில்லை. இந்த வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். என ஜாலி ரூஜன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மற்றும் உங்கள் கருத்துக்களையும் தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.